கை கொடுத்த தெய்வம் திரைப்படத்துல சாவித்ரி அவர்களுடைய கதாபாத்திரத்தை பற்றி சிவாஜி அவர்கள் பதிவு பண்ணியிருக்கிறாரு. சாவித்ரி அவர்களுடைய கதாபாத்திரம் ஒரு அபூர்வமான கதாபாத்திரம். வயது வந்த ஒரு பெண் வெகுளியாக வித்தியாசம் இல்லாமல் பழகுகிறாள். ஆனால் அந்த அப்பாவி பெண்ணின் பண்பை உலகம் புரிந்து கொள்ள மறுக்கிறது. இந்த பாத்திர அமைப்புக்கு ஏகப்பட்ட பாராட்டுகள் கிடைத்தன. ஆனால் அதன் வடிவம் முதலிலேயே ஏற்படவில்லை. புதுமையான வேடம். அதனால நிறையவே யோசித்து எந்த விதமாக நடித்தால் மக்கள் மனதில் இந்த குணச்சித்திரம் நன்றாக படியும் அப்படின்னு திட்டமிட்டு நடிக்க வேண்டியிருக்கும். அப்படியும் கைவராமலே இருந்தது. 2 நாட்கள் நடித்ததுக்கு அப்புறம்தான் அதில் ரொம்ப பிடிப்புடன் ஈடுபட்டு சாவித்ரி அவர்கள் பிரமாதமாக நடிச்சிருப்பாங்க. அந்த கேரக்டர் சாவித்ரி அவர்களே உருவாக்கியது. கோகிலாவின் உயிர்ப்புக்கு காரணம் அதை சாவித்ரி அவர்கள் முழுமையாக நம்பி அந்த கேரக்டரில் வாழ்ந்தது தான். அவங்க நடித்த படங்களில் ஏற்ற குணச்சித்திரங்களில் மிகச்சிறந்த ஒன்றாக கோகிலாவை கருதுகிறேன். KSGயின் வசனம் உணர்ச்சி மிகுந்தது. நெஞ்சிலிருந்து பீரிட்டு கொண்டு வரும். அதை சொல்லும் போதே படபடவென்று பொழிந்து தள்ளிவிடுவார். ஒவ்வொரு ஒத்திகையிலும் வெவ்வேறு யோசனைகள் சொல்லுவார். தாளம் பிசகாமல் பாட கற்றுக்கொள்வதைப் போல உன்னிப்பாக கவனித்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் ஒரே குழப்பமாகிவிடும். KSG நடித்து காட்டும் பாணியே தனியாக இருக்கும். அவருடைய திறமை பலவீனம் ரெண்டுமே இப்படி நடிப்பவர்களை தன்வயப்படுத்துவதுதான். கை கொடுத்த தெய்வம் படத்துல கோகிலாவாக வாழ்ந்த சாவித்ரி அவர்களுடைய நடிப்பை பாராட்டி ஆயிரக்கணக்கான கடிதங்கள் வந்தன. சாயங்காலம் கூட்டத்துக்கு நீ போசம் போறியா? என்ன நீ பெரிய பாட்டு மாதிரி போறியா வரையா கேட்டுட்டா இருக்கிய? நீ பெரியவளா நான் பெரியவளா? எனக்கு என்ன உனக்கெல்லாம் பொறாமையா இருக்கு போன்றிருக்கு. ஏன் என்ன எப்ப பார்த்தாலும் சும்மா வெறுப்பா பேசிக்கிட்டே இருக்க? வெறுப்பா பேசலக்கா, வேதனையினால பேச முடியாம தவிக்கிறேன். அப்படி என்ன வேதனை? இப்போ சாப்பிடறதுக்கு சாப்பாடு இல்லையா, கட்ட துணிமணி இல்லையா, இருக்கிறதுக்கு வீடு வாசல் என்னமா வந்துச்சுப்பா? இன்னும் என்ன வரணும்? கௌரவத்தின் உச்சியில வாழ்ந்த நம்ம குடும்பம் கேவலத்தின் பாதாளத்துல விழுந்து கிடக்கு. அது இன்னும் விழணுமா? அப்பாவின் முகத்தை பார்த்து பேச பயந்தாங்களே, அவங்க முகத்தையெல்லாம் பார்த்து பேச இன்னைக்கு அப்பா பயப்படுறாரு. அவர் இன்னும் பயந்து சாகணுமாக்கா? அப்பாவின் செல்வாக்கினால எத்தனையோ பெண்களுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சார். இன்னைக்கு அவர் பெற்ற பெண்களுக்கு கல்யாணம் செய்ய முடியாம சாப்பகளா கண்ணீர் வடிக்கிறாரு. இதெல்லாம் யாராலக்கா வந்தது? ஆமா சகுந்தலா, யாரால வந்தது? ஏன் வந்தது? எல்லாம் உன்னாலதான் வந்தது. ஏன் அப்படி இழுச்சி விட்டுறாங்க பாரு. என்னால வந்ததா? என்ன காரணத்தோட சொல்லி பார்க்கலாம். காரணமா? கூட பிறந்த அண்ணா ஊரை விட்டு ஓடி போச்சு இல்ல, எதனால? அதுக்கு இந்த ஊரு பிடிக்கல, அதனால ஓடிச்சு போல் இருக்கு. நான் என்ன பண்ணுவேன் அதுக்கு? இவன் என்ன இவ்வாறு போனாலும் வந்தாலும் ஏன் போனா எதுக்கு போனா யாரால போனான்னு நானே டிக்கெட் வாங்கி கொடுக்குறேன். உனக்கு இதெல்லாம் புரிஞ்சிருந்தாதான் நம்ம என்னைக்கும் நல்லா இருந்திருப்போமே. புரியும்படியா சொல்றேன் கேளு. பழைய மாணவர்களா வந்திருந்தாங்கல்ல, அதுல ஒருத்தன் கையெடுத்துக்கிட்டான்ல. ஆமா பாவம். ஐயோ, யாருக்கு இல்ல வைக்கிற உனக்கு மட்டும் என்னக்கா வந்தது அப்படி? அவன் கைய தொட்டு கட்டு போட்டு இரு கூட 2 பெண்ணுக்கு வந்திருந்தாங்கல்ல, அவங்க தொட்டாங்களா? உனக்கு மட்டும் என்ன அவ்வளவு அக்கறைன்னு கேக்குற? அடி பாவி, நம்ம வீட்டுக்கு வந்தவன் கையெடுத்துக்கிட்டு உட்கார்ந்தா அவனை தொட்டது போய் தோஷங்கிறியே. எப்பா, ரொம்ப மோசமான உலகம். மோசமான உலகம் தான். அந்த மோசமான உலகத்துல நீ முறை தவறி குழந்தைத்தனமா நடந்துக்கிறதுனாலதான் காலனா பிறகு அந்த காலி போய் உனக்கு வச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கு. அடி அடி, நீ சொல்லாது, உன் நாட்டை அறுத்து போட்டுருவேன். நான் சொல்ல, அவன் சொல்லிட்டு இருக்கானே, அவன் சொன்னால சொல்லிட்டு போட்டோம். நான் சொல்றேன் கேளு, அவன் என்னைக்காவது ஒரு நாள் நாசமா போயிடுவான். அவன் என்னைக்கோ நாசமாக போறான். நாம இன்னைக்கு நாசமாயிட்டு இருக்குமே, அது உனக்கு தெரியல? அக்கா, உன்னை காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், உன் நடத்த பேச்செல்லாம் அடியோட மாத்திக்க. எப்படி? கொஞ்சம் நின்னு சொல்லிட்டு போடி. அது சொல்ல தெரியல, கோச்சிக்கிட்டு போற ஓடி. நடிகர் SV ரங்காராவ் அவர்களும் மகாதேவன் அப்படின்ற கேரக்டர்ல கை கொடுத்த தெய்வம் திரைப்படத்துல நடிச்சிருப்பாரு. அவர் ஏற்று நடித்த எந்த கதாபாத்திரங்களையும் எந்த திரைப்படத்திலையும் குறை சொல்லவே முடியாது. அதே போன்று இந்த திரைப்படத்திலையும் மிகவும் யதார்த்தமாக நடிச்சிருப்பாரு SV ரங்காராவ் அவர்கள். அப்பா, கண்ணாடி ஏப்பா உடைஞ்சு போச்சு? கண்ணாடி உடைஞ்சதானமா உனக்கு தெரியுது? என் மனசு வரைஞ்சு கிடைச்ச அது தெரியுதா உனக்கு? இதயம் பலகீனமா போய் எந்த நிமிஷத்துல நின்று போலும் பயந்து இருக்கிறேன். அது புரியலையா உனக்கு? அப்போ சீக்கிரம் டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துடலாம்ப்பா. எதுக்குமா? திடீர்னு நீங்க செத்து போயிட்டீங்கன்னா நாங்க என்னப்பா செய்யறது? இது டாக்டர்னால குணப்படுத்த முடியாதம்மா. உன் நடத்த கொஞ்சம் மாத்திக்க, அதுவே போறேன் எனக்கு. நிஜமாவே கெட்டு போயிட்டு நீங்களும் நம்புறீங்களா? அம்மா, நீ நிஜமாவே கெட்டு போயிருந்தா நான் நிம்மதியா செத்திருப்பேம்மா, நிம்மதியா செத்திருப்பேன். கெட்டு போக தெரியாம கெட்ட பொண்ணுங்கிற பையன் சுமந்து நிக்கிறிய, உன்னை விட்டுட்டு நான் எப்படிமா சாகிறது? இத்தனை மாத்திரம் வந்தாங்க, ஒப்பனாவது உன்னை கட்டிக்கிட்டு ரெடியா இருக்கானா? ஏன் வேண்டாங்கிறான்?
நினைக்கிற மாதிரி நான் அழகா இல்ல போல இருக்கு. அடச்சே, உன் அழகு நான் கேடு. அதனால உங்க விரைதான இதெல்லாம். நீ அழகாதான் இருக்க. சரிப்பா. ஐயோ, உனக்கு அறிவு இருக்கோ இல்லையோ தெரியுமா? இந்த உலகத்தை உனக்கு புரிய வைக்க நான் முயற்சி பண்றேன் பாரு. அம்மா சரி போட்டோம். இன்னைக்கு செங்கல்பட்டுல இருந்து யாரும் உன்னை பாக்கத்துக்கு வர்றாங்க. நீ எங்க வெளியே போக வீட்லயே கடை. எப்பப்பா வருவாங்க? ஆனா எப்போது வரானுங்க உரிக்கணும். இல்ல அதுக்குள்ள அங்க போயிட்டு வந்துடலான்னு. இல்லப்பா. சரி சரி சரி. நடிகை புஷ்பலதா சகுந்தலா அப்படின்ற கதாபாத்திரம் ஏற்று கை கொடுத்த தெய்வம் திரைப்படத்துல நடிச்சிருப்பாங்க. ஒரு வெகுளி பெண்ணின் தங்கையாக வந்து உருக்கமாக நடித்து எல்லோரையும் உருக வச்சிருப்பாங்க. நடிகை புஷ்பலதாவின் பாத்திர படைப்புகள். புஷ்பலதா அவர்கள் ஏற்று நடித்த படங்களிலும் மிகவும் கண்டிப்பும் கராரும் நிறைந்தவராக, பொறுப்புணர்வு மிக்க பெண்ணாக பல படங்கள்ல தோன்றி நடிச்சிருக்காங்க. அந்த வகையில் கை கொடுத்த தெய்வம் படத்துல குடும்பத்தின் கடைக்குட்டி பெண் சகுந்தலாவாக புஷ்பலதா அவர்கள் நடிச்சிருப்பாங்க. அவருக்கு மூத்த அக்கா கோகிலாவாக சாவித்ரி அவர்கள் நடிச்சிருப்பாங்க. அப்பாவும் நானும் உங்க கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிக்க இப்பதான் நல்ல டிசைனை பொறுக்கி எடுத்துக்கிட்டு இருந்தோம். எங்க அப்பாவோட நினைப்பெல்லாம் உங்க கல்யாணத்தை பத்தி தாங்க. அவருடைய பேச்செல்லாம் உங்க கல்யாணத்தை எப்படி எப்படி எல்லாம் சிறப்பா நடத்தலாங்கிறத பத்தி தான். எங்கிட்ட பேசும்போது கூட உங்க அக்கா ரொம்ப கொடுத்து வச்சோமா, அதனாலதான் இப்படி தங்கமான மாப்பிள்ள வந்திருக்காருன்னு சொல்லி 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 பூரிச்சு போறாரு. அவர் இப்ப எப்படி இருக்காரு தெரியுமா? முன்ன எல்லாம் ஒரு பிடி சாதம் கூட சரியா சாப்பிட மாட்டாருங்க. நீங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அவர் நிறைய சாப்பிடுறாரு, நல்லா தூங்குறாரு, நிம்மதியா இருக்கிறாரு. டாக்டர் கூட அவரை பார்த்து ஆச்சரியப்படுறாருன்னா பாத்துக்கீங்களேன். கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருந்த அவர் உயிரை பிடிச்சு நிறுத்தின பெருமையெல்லாம் உங்களுக்கு தாங்க சேரும். இருங்க அப்பா கூப்பிட்டு வந்துடுறேன். அம்மா உங்க நண்பருக்கு லெட்டர் எழுதிட்டீங்களா? பதில் வந்துடுச்சேன்னு நினைக்கிறேன். என்ன எழுதியிருக்காரு? நீங்க வருத்தப்படுறீங்க? கடவுள் எழுதின தலையெழுத்த நம்ம கண்ணீரால அழிச்சிட முடியுமா? அவளுக்கு தலையெழுத்து அவ்வளவுதான். இந்த விஷயத்தை நீங்களே நேர்ல வந்து சொன்னதுக்காக நான் ரொம்ப நன்றி செலுத்துறேங்க. அது போகட்டும், நீங்க ஒரு முக்கியமான உதவி செய்வீங்களா? எங்க அப்பாவோட உயிரை நீங்க காப்பாத்தணும். நண்பன் நீங்க எங்க அக்காவை கல்யாணம் செய்துகிட்டு அவரை காப்பாத்துங்கன்னு சொல்லல. நீங்க அவளை கல்யாணம் செய்துகிட்டீங்கன்னா அவ ஒருத்திக்குத்தான் வாழ்வு கிடைக்கும். ஆனா நீங்க அவளை கல்யாணம் செய்துக்க போறதில்லைங்கிற செய்தியை கொஞ்ச நாளைக்கு மறைச்சு வச்சிருந்தீங்கன்னா எங்க 3 பேருக்குமே உயிர் நிலைக்குங்க. என்ன இனிமே எங்க அப்பாவால இந்த அதிர்ச்சியை தாங்கவே முடியாதுங்க, தாங்கவே முடியாது. கை கொடுத்த தெய்வம் திரைப்படத்தில் இடம் பிடித்திருக்கக்கூடிய மற்றும் ஒரு அற்புதமான பாடல் தான் 1000ல் ஒருத்தி அம்மா நீ அப்படின்ற பாடல். விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களின் இசையில TM சௌந்தரராஜன் அவர்கள் அற்புதமாக பாடியிருப்பாரு. சாவித்ரி அம்மாவின் குணத்தை அப்படியே கண்ணதாசன் அவர்கள் இந்த பாடல்ல சொல்லியிருப்பாரு. 1000ல் ஒருத்தி அம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவி அம்மா நீ. 1000ல் ஒருத்தி அம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவி அம்மா நீ. பார்வையிலே குமரியம்மா, பழக்கத்திலே குழந்தையம்மா, 1000ல் ஒருத்தி அம்மா நீ. 1000ல் ஒருத்தி அம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவியம்மா நீ. பார்வையிலே குமரியம்மா, பழக்கத்திலே குழந்தையம்மா, 1000ல் ஒருத்தி அம்மா நீ.
பாலிலும் வெண்மை பனியிலும் மென்மை பச்சை இளங்கிழிமொழி நீ சொல்வது உண்மை பாதிகள் நெஞ்சம் உரைத்திடும் வஞ்சம் உண்மை என்று சொல்வதற்கு தெய்வமும் அஞ்சும் தேன் என்ற சொல் என்றும் தேனாகுமோ தீ என்று சொன்னாலும் தீயாகுமோ ஆயிரத்தில் ஒருத்தி அம்மா நீ உலகம் அறிந்திடாத பிறவி அம்மா நீ பார்வையிலே குமரியம்மா பழக்கத்திலே குழந்தையம்மா ஆயிரத்தில் ஒருத்தி அம்மா நீ பெண்ணோடு தோன்றி பெண்ணோடு வாழ்ந்தும் பெண்ணோடு தோன்றி பெண்ணோடு வாழ்ந்தும் பெண்மனது என்னவென்று புரியவில்லையோ கண்ணென்ன கண்ணோ நெஞ்சென்ன நெஞ்சோ களங்கம் சொல்பவர்க்கு உள்ளமில்லையோ ஆதாரம் ஊரென்று ஊர் சொல்லலாம் ஆனாலும் பொய் என்று நான் சொல்லுவேன் ஆயிரத்தில் ஒருத்தி அம்மா நீ உலகம் அறிந்திடாத பிறவி அம்மா நீ பார்வையிலே குமரியம்மா பழக்கத்திலே குழந்தையம்மா ஆயிரத்தில் ஒருத்தி அம்மா நீ படித்தவள் என்றாலும் உலகமறியாத வெகுளி பெண் ஒரு இளம் பெண்ணுக்கு உரிய எந்த பண்பு நலன்களையும் கடைபிடிக்க தெரியாதவள் அதனால் சமூகத்தில் அவளுக்கு ஏற்படும் கெட்ட பெயரையும் அவச்சொல்லையும் சேர்த்து சுமக்கிறாள் ஆனால் அதன் பின்விளைவுகள் எதையுமே அறியாதவள் தங்கை கோகிலாவின் நடவடிக்கைகளால பாதிக்கப்பட்ட அண்ணன் எஸ் ராஜேந்திரன் ஊராரின் பேச்சுக்கு பயந்து மான அவமானங்களை பெரிதாக எண்ணி வீட்டையும் ஊரையும் உறவுகளையும் துறந்து கண்காணாமல் ஓடி போகிறான் ஏராளமான சொத்துக்கள் இருந்த போதும் மகள் கோகிலாவின் பொருட்டு ஊரார் ஏற்படுத்திய பழியால் மரியாதை இழந்து விரக்தி மனப்பான்மையுடன் இருக்கும் தந்தையாக SV ரங்காராவ் அவர்கள் நடிச்சிருப்பாரு தாய் இல்லாத வீடு ஒரு தாயின் ஸ்தானத்திலிருந்து குடும்பத்தை கட்டுக்கோப்பாக நடத்தி செல்ல வேண்டிய பொறுப்பு இளைய மகள் சகுந்தலாவுக்கு இருக்கும் அன்பு கண்டிப்பாக எல்லோருக்கும் பதில் சொல்ல வேண்டிய நிலை அப்படின்னு வீட்டின் ஒட்டுமொத்த பொறுப்புகளையும் தன் தோளில் சுமந்து நிறைவேற்றும் பெண்ணாக அற்புதமாக நடிச்சிருப்பாங்க புஷ்பலதா அவர்கள் இன்னும் சொல்ல போனால் நெகிழி கதாபாத்திரத்தில் சாவித்ரி அவர்களுக்கு கிடைத்த பெயரிலும் புகழிலும் பாதி அளவாவது புஷ்பலதா அவர்களுக்கு கிடைத்ததா அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் நல்லதொரு கதாபாத்திர படைப்பு இந்த சகுந்தலா கதாபாத்திரம் இப்படி சிவாஜி அவர்கள் இந்த சகுந்தலா கதாபாத்திரத்தை பற்றி புகழ்ந்து பேசியிருக்கிறாரு என்ன இதெல்லாம் என்ன வேர்வை ஓடி வந்தா வேர்வை வராது இது என்ன சிகப்பா இருக்கு ஆமா சிகப்பா இருக்கு என்ன சிகப்பா இருக்கு எங்க போயிருக்கு பாப்பா நீ பச்சாதான் தூக்கம் வரும் படுத்துக்கிட்ட எனக்கு பச்சா தூக்கம் வராது நான் போய் கடையில கிடைச்ச சாப்பிட்டு அப்படியே வர்ற வழியில உனக்கு வாங்கிட்டு வந்த சாப்பிட்டு இதெல்லாம் என்ன கேட்கறேன் பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன சொல்றேன் அது என்னன்னா என்னப்பா அது நான் வேகமா போயிட்டு இருந்தேன் அவனும் கார்காரன் வேகமா ஓடி வந்தான் 2 பேர் கடையில என்னமா ஆகி போச்சு உனக்கு பசிக்குதுன்னா நீ சாப்பிட போத நீ சாப்பிட்டுட்டா எனக்கு வாங்கிட்டு வந்த பாத்தீங்களா நீ இன்னும் தூங்கலையா ஆமா வெளியில போன ஆம்பளை காலாகாலத்துல சாப்பிட வீட்டுக்கு வரலன்னா எப்படி தூக்கம் வரும் ரவி ரவி என்னப்பா
திங்கிறதே ஒரு நாளைக்கு ஒரு வேளை தானே, அது காலகாலத்துல வந்து சீக்கிரம் சாப்பிடக்கூடாது. அது சரி சரி, முதல்ல சாப்பிடுங்க, அப்புறம் பேசலாம். பாத்தியா ரவி, எவ்வளவுதான் சம்பளம் கொடுத்து ஆள் வச்சாலும் இப்படி அக்கறையா கவனிப்பாங்களா? உலகத்துல ஆண்களை கவனிக்கிறது ரெண்டே பேர், ஒண்ணு தாய், ரெண்டாவது மனைவி. தாயை விலை கொடுத்து வாங்க முடியாது, ஆனா மனைவியை விலை கொடுத்து வாங்க முடியும்னு நினைக்கிறியா? சந்தேகம் வேண்டாம். உள்ளதை சொல்லு. இன்னைக்கு மத்தியானம் நம்ம ஆபீஸ் கேண்டீன்ல ஆ, ஒரு பொண்ணு தென்னிந்திய சாப்பாடு சாப்பிட்டு இருந்தால, ஆமா நீ கூட ஒரு மாதிரியா பார்த்து ரசிச்சுட்டு இருந்திய. ஆமா, நீ ரசிச்சது சாப்பாட்டை மட்டும்தானா? யாராவது வயிறு நிறைய சோறு போட்டா தின்னுவேன். அந்த பழக்கம் வழக்கம் மூச்சு விடக்கூடாது, இது வரைக்கும் கிடையாது. சரிப்பா, சாப்பாட்டு பிரச்சனைக்காகத்தான் அதே பொண்ணு உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டா நீ சம்மதிக்கிறியா? அது சரி, அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ சம்மதிக்கிறியா? அது நீ பார்த்த பார்வையில நான் மத்தியானமே சம்மதிச்சிட்டேன்ப்பா. சம்மதிச்சிட்டியா? ம். அப்படின்னா நீ எது கழுத்துல வேணாலும் தாலி கட்ட சொல்லி காட்டுறேன். அப்படியா? அப்பா, சாப்பாட்டு கவலை தீர்ந்துச்சா? அடி மூலத்தை சொல்றேன், அடி. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.